அன்பு நேயர்களே வணக்கம். ஸ்ரீ விஷ்ணுபதி பூஜை, விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடும் கனிவோடும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். வைகாசி மாத பிறப்பு, ஆவணி மாத பிறப்பு, கார்த்திகை மாத பிறப்பு, மாசி மாத பிறப்பு ஆகிய 4 மாதங்கள் பிறக்கக்கூடிய அந்த அதிகாலை பொழுது இருக்கிறது அல்லவா, அதிகாலை 1:30 மணி முதல் 10:30 வரை இந்த அதிகாலை பொழுதிலே நாம் விஷ்ணுவை வேண்டுவதன் மூலமாக இந்த வையகத்தில் வைரம் போல் ஜொலித்து வைகுண்ட பெருவாழ்வு பெறுவதற்கான வழியை தந்துவிடுகிறார் விஷ்ணு. ஆகையினாலே விஷ்ணு பூஜை என்பது இந்த நேரத்திலே மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கோபம், ஈகோ, பிரச்சனை இவையெல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே புதுமண தம்பதியர் அவருக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர் மன கஷ்டங்கள், குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இவையெல்லாம் போக்குவதற்கு மிக எளிய முக்கிய பூஜை இந்த நேரத்திலே. இந்த கலிகாலத்திலே இறைவனுடைய பெயரை நினைத்து சொன்னாலே போதும், விஷ்ணுவின் பெயரை துதித்தாலே போதும், நாராயணா என்ற வார்த்தையும் கூட இந்த நேரத்திலே நினைத்தால் பூஜை தான். உங்களால் முடிந்தால் துளசி பறித்து வைத்திருந்து அதை அலங்காரமாக விஷ்ணுவின் படத்திற்கு போடலாம். அருகிலே இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில்களுக்கு சென்று வருவது என்பது மனித வாழ்விலே உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நீக்கும். முன் வினைகளெல்லாம் துளைந்து நமக்கு நல்வினைகள் ஏற்படக்கூடிய அமைப்பை தரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணியகால பூஜை. வைகாசி மாதம் இந்த வருடத்தில் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அன்று காலை அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த பூஜை செய்வது மிகச்சிறப்பு. அப்படி இல்லை என்றாலும் கூட 10:30 மணிக்குள்ளாக நீங்கள் விஷ்ணுவை நினைந்து நாராயணா என்ற அந்த நாமத்தை சொல்லி விஷ்ணு சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் ஆகிய பாடல்களை எல்லாம் துதித்து சோத்திரங்களை எல்லாம் பாடி சிறப்பாக ஏதேனும் முடிந்தால் ஒரு நிவேதனங்களை செய்து படைத்து தீபதூப ஆராதனையில் ஈடுபட்டு, அது மட்டுமல்ல இந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கான வழிபாடு முறைகளில் எதையெல்லாம் சிறந்தது என்று நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் எளிமையாகவும் செய்யலாம், விமர்சையாகவும் செய்யலாம். எளிமையாக செய்தாலும் உங்களுக்கான வரம் அருள் என்பது நிச்சயம் உண்டு. பிறவி பெருங்கடலை நீந்தி மீண்டும் ஒரு மறுபிறவி என்பது இருக்கக்கூடாது என்று மனிதர்கள் நினைப்பார்கள். அப்படி இந்த லோகத்திலே அருமையாய் வாழ்ந்து ஸ்ரீமன் நாராயணனின் காலடியிலே வைகுண்டத்தில் சென்று அமர்ந்து வாழக்கூடிய ஆசையை தரக்கூடிய நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம். தவறவிடாதீர்கள். இந்த பதிவை மற்றவரிடமும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடும் கனிவோடும் வேண்டுகிறேன். நன்றி.